ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 53வது நாள் 54வது எபிசோட் நவம்பர் 28 அன்று ஒளிபரப்பான நேரலை நிகழ்ச்சியுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். பேபால் அக்கௌண்ட்டும் இருக்குது, யூகே அண்ட் யூஎஸ் அக்கௌண்ட்டும் யூகே அண்ட் இந்தியன் அக்கௌண்ட்டும் இருக்குது. யூஎஸ்காரங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. அதாவது லைவில் யார் யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அமேசிங் சோல், பிரேம் கோகுல், ஜான்சன் மரியதாஸ், இலங்கேஷ், பிரின்ஸ்லி அமிர்தா, தருண் விக்னேஷ், இவங்க எல்லாருமே வந்து லைவ்ல வந்து நமக்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அடிதடி இன்னைக்கு வந்து பயங்கரமாக நடந்துச்சு வீட்டில். அந்த அடிதடி வந்து இவ்வளோ நாள் இப்போ சரி தப்பு பக்கம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து யார் யார் உசிப்பு விட்டு யார் யாரால போனாங்க. அதாவது ஒன்று கடைக்கிட்டு இருந்த ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா. இப்போ ஜாக்லினுக்கு தான் பொம்மை போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அன்ஷிதாவுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், அதில் மஞ்சரி போகக்கூடாதுன்றதான். இன்னைக்கும் அந்த மஞ்சரி போகக்கூடாதுன்றதுக்கான விஷயத்த பவித்ரா இன்னைக்கு முன்னெடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி யோகிய வேஷ பவித்ராவுடைய முகத்திரை இன்னைக்கு கீஞ்சுது. அதாவது நல்லா பேசிட்டு அங்கே நீங்கள் நல்லா போனீங்கன்னா கடைசியாக போய் வைக்கிற மாதிரி போய் அங்கே நின்னது தான் நம்ம நிறைய பார்த்தோம். கேட்டால் எனக்கு ஸ்லாட் கிடைக்கல, எனக்கு ஸ்லாட். அதை விட எல்லாத்த விட அவங்க முகத்திரை எப்போ கீஞ்சுது அப்படின்னா எடுத்துன்னு போய் உள்ளார வச்சுக்கிட்டு வைக்காம நின்னது தான் அவங்களுடைய முகத்திரை கீழ். அப்புறமும் சண்டை போட்டுட்டு அவங்க கோவமாக போகும்போது கூட நம்ம 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வைக்கலான்ற மாதிரி அவங்களுடைய சுயநலம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுயநலமாக ஆடி அத்தனை பேருமே வெளியே போனாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த இதில் நான் பார்த்தது. சுயநலமாக ஆடிய அத்தனை பேருமே வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அதுதான் கேமை விட்டு வெளியே போனாங்க, வீட்டை விட்டு வெளியே போனாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து அதே நேரத்தில் முத்துவுடைய முகத்திரையும் இன்னைக்கு கிழிஞ்சுது. அதாவது யோகியம் ஊர் பக்கம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோகியம் கூட்ட பார்த்துக்கோ அப்படின்னா என் கை திருட்டு கை இது சாத்தின்னு போங்கன்னாங்களாம். அந்த கதையை திரும்பவும் சொல்றேன். யோகியம் எல்லாத்துக்கும் யோகியம் பேசுவானாம். அவன் பேசாத யோகியமே இருக்காதான். எல்லாம் இதை அப்படி பண்ணிருக்கலாம், அதை இப்படி பண்ணிருக்கலாம், நாட்டு மக்களுடைய நல்லுணர்ச்சி அப்படின்னு பேசினா என்னன்னு பார்த்தா சரிடா இவ்வளவு பேசுற நல்லவனா இருப்போம் போல இருக்கு, இதை வீட்டை பார்த்து போயிட்டு வந்துடுறோம் நம்ம. ஐயோ என் கை திருட்டு கை, நீங்க வீட்டை சாத்தின்னு போயிடுங்க, நான் கை வச்சாலும் வச்சிருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி கதையை தான் நீங்க முத்து வந்து, அதாவது ரூல் மாற்றப்படுது, அவ்வளவுதான். நீங்க வந்து பிட்டுக்குள்ள குதிக்க கூடாது. நீங்க வெளியில பொம்மையை பிடிக்கலாம், தடுக்கலாம், கொள்ளலாம், வாட் இட் இஸ். நீங்க எதுக்கு பிட்டில் குதிச்சிங்கன்றது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்க வந்து ரெட் கார்டுல வந்து மாட்டீங்கன்னு நீங்க எவ்வளவு பயத்துல இருந்தீங்கன்னு தெரியுது. ரொம்ப அசால்ட்டா வந்து ரெட் கார்டு மேட்டர் வந்து நீங்க ராயன் மலையும் சரி எடுத்துட்டு வந்தீங்க. அந்த ராயன் மலை அந்த ரெட் கார்டை நீங்க எடுத்து வந்தது கூட பிரச்சனை இல்லை. மிக அழகா அதை வந்து ஃப்ரேம் பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊர் பக்கம் சொல்லுவாங்க இந்த ஏவல்காரர்கள் அப்படின்னு, ஏவல் நாய் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ராணுவம் நடந்துக்கிட்டு அப்படிதான். அதாவது கேமே தெரியாம உள்ளார பூந்து எல்லாத்தையும் குழப்பி, அதை விட நான் இப்படிதான் பிடிச்சேன்னு அந்த அப்படி பார்க்கும்போதே அந்த இடமே வந்து ஒரு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு தெரியுது. இந்த ரஞ்சித் போய் உழுவார் தெரியுமா, நான் அதை தான் சொன்னேன். இந்த வீட்டில் வந்து ரஞ்சித், சத்யா, அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித், சத்யா, இப்போ வந்து ராணுவம், இவங்கதான் வந்து கேமே என்னன்னே தெரியாது. அப்படியே 10ஓட 11 அத்தோட போய் விழுறது. அதை வந்து அழகாக விஷால் தான் பண்ணுவார். விஷால் தான் உசுப்பேத்தி விட்டு அனுப்புவார். ஆனால் விஷால் கிட்ட போய் ஒரு சொல்லுவார் பயத்தில், நான் என்ன பண்றதுன்னு. நீ இப்போ எதுவும் பண்ணல, அவ தான் வந்து இன்னொன்று அரைஞ்சிருவன்லாம் சொன்னால, நீ திரும்ப போய் சாரி கேளு, கொஞ்ச நேரம் இருடா. ஏன்னா பதட்டத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பதில் சொல்லணும். அதாவது விஷாலுடைய முகத்திரை வந்து அவரே கீழ்ச்சிக்கிறார். இப்ப நேற்று தர்ஷிகாவை ஏமாத்தன்ல இருந்து இன்னைக்கு அவரு மாட்டனதுல இருந்து அந்த இடத்துல வந்து இன்னைக்கு சாச்சனாலாம் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கேம் இது பண்றதுக்கு இல்ல. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த வீட்டுல வந்து சார்ந்து அந்த மாதிரி விளையாடுறவங்க தான். இப்ப சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் யாரு நியாயமோ அவங்க அதை பேசுறது கிடையாது. சாச்சனாவுக்கு அங்க யார பிடிக்காது அப்படின்னா ராயனை பிடிக்காது, ஜாக்லினை பிடிக்காது. அப்ப என்ன பண்ணோம், அப்ப ராணுவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவ்வளவுதான். அவங்க முத்து அண்ணா யார சப்போர்ட் பண்றாரு, முத்து அண்ணா வந்து ராணுவ பக்கம் இருக்காரு. ராணுவ் அவ்வளவுதான். நீங்க இருக்கணும்னா நீங்க கத்தக்கூடாது, நீங்க இருக்கணும்னா நீங்க பேசக்கூடாது, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உள்ள ராயன் கடைசியா பேசும்பொழுதும் கூட சாட்சனா ராணுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க பண்ணதுனாலதான் அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல பேசணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள். இன்னுமே அதை இதுவா பேசலாம். ஓகேவா? முதல் பார்ட்ல என்ன அப்படின்னா, யார் யார் இந்த கைப்பாவையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த விஷயங்களுக்கும்
இந்த காலையிலங்க நீங்க யாரா இருந்தாலும் இப்ப எனக்கு வந்து காலையில எழுந்து உட்காந்து காஃபி குடிச்சிடணும். கண்டிப்பா அந்த காஃபி டைம்ல எனக்கு வந்து இவங்க என்ன இப்ப ஜாக்கே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இருக்கமா நீ வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு நீ அப்படியே காஃபி குடிச்சுக்கோ அப்படின்னாங்கன்னா எனக்கு வேண்டான்னு எனக்கு அந்த காஃபியை குடிக்கணும், அதுக்கு எனக்கு 5 minutes வேணும். அந்த 5 minutes டைம் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணுமா நான் உனக்கு வந்து செஞ்சு கொடுத்துறேன். பட் எனக்கு அந்த காஃபி டைம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு இல்லை. இதுதான் வந்து எல்லாருக்குமே தோன்ற விஷயங்கள். அந்த மார்னிங் டைம்ல புடிச்சு வச்சுக்கிட்டு பேசின விஷயங்கள், அத வந்து அதுக்கப்புறம் பூ கட் பண்ண விஷயங்கள் அப்படியே பேசிடலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஓகேங்களா? சோ நான் கூட ஏதோ பாட்டெல்லாம் போட்டு இன்னைக்கு பொம்மாயே கிம்மாயின்னு ஏதாவது பாட்டெல்லாம் போட்டு எழுப்புவாருன்னு பார்த்தேன். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி தச்சேரிக்கு வாரேண்டி பொம்மாயி. ஆமா, நேற்று இது முடிஞ்சிச்சுல, இன்னைக்கும் பொம்மாயி போட்டுருக்கலாம். டெய்லி போட மாட்டாங்க. டெய்லி என்ன அமாவாசை சோறா அது என்ன சொல்லுவீங்களே, எல்லா நாளும் அமாவாசை சோறு கிடைக்காதுன்னு, அமாவாசைக்கு தான் அமாவாசை சோறு கிடைக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் யூ. ஓகே. எனக்கு இந்த அமாவாசை சோறுன்னும் போது இந்த டவுன்லாம் இந்த மாதிரி ஞாபகம் வந்தது. ஒரு புடவை கட்டினு, அதாவது அஜாகுபாவான ஆட்களே வந்து அப்படி இப்படி பிடிச்சி தூக்கி போடுறாங்க. சும்மா போய் இந்த சௌந்தர்யா அங்க நின்னுந்தாங்க பாருங்க. ஜெஃப்ரிக்காக விளையாடுறாங்க, ஜெஃப்ரிக்காக ராயனுக்காக. ஜெஃப்ரி ஜெயிச்சிட்டான்னு போட்டிருந்தோம். அது வந்து ஒரு தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அது வந்து 91% வந்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் தகவல். அது பார்ப்போம். ஆமா. ஆனா வெற்றிக்காக போறாரு. நீங்க ஜெஃப்ரி பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சிறப்பா வந்து பேசினார். உண்மை. இப்ப இதுல வந்து போன இதுல நினைக்கிறேன் பரமேஸ்வரன் வந்து ஒரு இது போட்டிருந்தார், ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது ஜாக் வந்து பப்பட் மாஸ்டரா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு உங்க வியூ என்னன்னு பிரகதீஸ்வரன் கேட்டிருந்தார். இதுதான் போன இதுல பார்த்தா அதுக்குள்ள அதுல பிரச்சனைன்றதுனால அதை ஊத்தி மூடிட்டு இங்க வந்துட்டோம். இங்க வந்து அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ஜாக்லின் வந்து என்ன அந்த கேள்வி என்னது, ஜாக் வந்து பப்பட் மாஸ்டரா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஜாக்லின் மட்டும் பண்ணல, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் அன்றைக்கி முத்துவோடைய பேச்சை கேட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லின் மட்டும் எதிர்க்கணும்னாங்க. அந்த பார்வையில விளையாடிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. அப்போ அவங்களாம் விளையாடும் போது ஜாக்லின் வந்து ஒரு 4 பேரை சேர்த்துட்டு விளையாடினா உங்களுக்கு அது என்ன வகையில் வந்து அது பப்பட்டா இருக்குதோ வாட் எவர் இட் இஸ். அதான் சொல்கிறேன், இந்த வீட்டில் எல்லாருமே தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே தான் பேசுகிறாங்க. சாச்சனாவிலேருந்து ஆனந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா? ஆனந்தி 50 நாளில் என்ன அவங்க கீச்சாங்க சொல்லுங்க? 50 நாள் என்ன கீச்சாங்க? எதுக்காக ஒரு போராட்டம் பண்ணாங்களா? ஜாக்லின் மாதிரி தனியாக ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? ஜாக்லின் பக்கம் தப்பு இருக்குங்களா? இருக்கு, தாராளமாக இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பண்ணும்போது நான் ரொம்ப யோகியன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறத விட அவங்களுக்கான அந்தந்த நேரத்துக்கான தப்பும் சரி, அதை உணர்ந்துட்டு சாரி கேட்கறதும் சரி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இதுல வந்து அந்த நக்கீரன் கிட்ட வந்து ராணுவ வந்து பிட்டுக்குள்ள குதிக்கல, மறுபடியும் பார்த்தேன் ஜெஃப்ரி தான் ஏத்திட்டு போற தள்ளு முள்ள போய் விழுந்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? விழுந்துட்டீங்க, தண்ணியில விழுந்துட்டா தண்ணியிலே இருப்பீங்களா? வெளியே வர மாட்டீங்கன்னா உங்களுடைய இடம் அது கிடையாது. அவருக்கு கேமே தெரியல, அதான் உண்மை. அது மட்டும் கிடையாது, அங்க என்ன அங்க புடிச்சு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். ஜெஃப்ரியோட பொம்மையை புடி, அந்த அந்த பொம்மையை புடினா பொம்மையை பிடிச்சிட்டு இருக்காரு. பொம்மையை உடையா நீ என்ன புடி, என்னதான் நீ பிடிக்கணும், பொம்மையை முடியா ஒரு உடலை, அதுங்கதாங்க பிரச்சனை. ரைட், அதுதான். இன்னொன்னு அவருக்கு கேமும் தெரியல. அதே மாதிரி எல்லா விஷயமும் பேசிட்டு நீ மூடு அப்படிலாம் சொல்லிட்டு வந்து அப்புறம் சாரிலாம் கேட்கறாரு. அப்புறம் பதட்டமா வராரு, நம்மளுக்கு ரொம்ப பேர் கெட்ட பேர் ஆரம்பிட்டு. அப்புறம் நீ பாத்தியா சும்மா அந்த மொதவாட்டி வந்து கத்தனார்ல, அது கொஞ்சம் எல்லாம் கை தட்டாங்கல்ல, அதே ஃபார்மெட்டை பிடிச்சிக்கிறாரு. நீங்க தாராளமா பேசலாம், நீங்க தாராளமா உங்க கருத்துக்கள் வைக்கலாம். இப்ப அதாவது டப்பா அடிக்கிறத கூட வந்து அருண் வந்து புரிஞ்சுட்டு டப்பா அடிப்பாப்ல. தீபக் சொல்றதையும் முத்து சொல்றதையும் விஷால் சொல்றதையும் புரிஞ்சுட்டு டப்பா அடிப்பாப்ல. அந்த டப்பா அடிக்கிறது கூட வந்து ராணுவுக்கு வந்து அந்த ஸ்பேஸும் கிடையாது, அந்த புரிதலும் கிடையாதுன்றதுதான் உண்மை. தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ இந்த பப்பட் மாஸ்டர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டதுனால யார் பப்பட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் ஆரம்பிப்பாங்க. யார் பப்பட்டா இருக்காங்க அப்படின்னும் பொழுது தர்ஷிகா வந்து தீபக சொல்லுவாங்க. அவர் வந்து பப்பட் மாஸ்டரா இருந்துகிட்டு சிவாவையும் ராணவமையும் வந்து பப்பட் ஆக்கிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது இவர் சொன்னாலும் வந்து அவங்க 2 பேரும் செஞ்சிடுறாங்க அப்படிங்கறதையும். விஜய் விஷால் எப்பவும் போல, அவர் விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் வேற யாருமே தெரியாது. இப்ப இவர் அவர் பேர் என்ன, பிரகதீஸ்வரனா, அவர் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். இப்ப நீங்க ஜாக்லின் வந்து பப்பட்ட வேலையை பாக்குறாங்களா அப்படின்னா, இப்ப விஜய் விஷால் என்ன பண்றாங்க, சத்யா அவரு அருண், நீங்க இன்னும் ஒரு இப்ப வந்து புதுசா சேர்ந்தவர் ராணவ, அவர் என்ன சொல்றாரோ அத விஷயத்தான் வந்து அவங்க மத்தவங்களாமும் செய்யற அளவுக்கான. இப்ப இங்கதான் நம்ம வந்து அந்த வித்தியாசத்தை நம்ம சொல்றோம். ராணுவம் வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லி சத்யாவெல்லாம் ஊசி போட்டு நீங்க போய் சண்டை போட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, கத்தனீங்க, வந்துட்டீங்க. இப்ப வந்து பதட்டத்தோட வந்து கேட்கும் போது சாரி போய் கேட்டுரு,
அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவையும் சரி, ஜெஃப்ரியும் சரி, ராயனும் சரி இருக்கும்போது அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. சமாதானப்படுத்துவாங்க, அதிகபட்சமா அவங்க கத்துவாங்க, கொல்லுவாங்க, ஆனா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அதுல என்ன பண்ணலாம்னு பாக்கலாம்டா, இந்த வாரம் வெயிட் பண்ணி நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இப்ப ராணுவம் வந்து கேட்கறது. எனக்கு நம்பிக்கை, அவ்வளவுதான், எனக்கு ஒரு சப்போர்ட்டா பேசணும்ட்டு. இதுல ஊடால வந்து இப்போ வந்து முத்தூர்ல இருந்து எல்லாருமே குளிர் காஞ்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்ப தீபக் கூட சொல்லுவாரு, இந்த ரெட் கார்டு சரி, இதெல்லாம் எதுக்கு இங்க ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உது அவன் கேம் அப்படின்ற மாதிரி தீபக்கே நகருவார். நான் பார்த்தேன் நான் ஆக்சுவலி. அதனால வந்து இன்னைக்கு யோகிய புருஷரா பேசுற அவரும் வந்து முத்துவும் சரி, இதுல என்ன நம்மளுக்கு வந்து அதுதான் எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. ராயன் அங்கதான் சொல்லுவாரு, நீ மஞ்சரி பொம்மைக்காக என்ன பிடிச்ச, போனதுக்கு அப்புறம் யாரும், அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி பிடிச்சி யார் யார் அவுட் ஆகணும் அவுட் ஆகியாச்சு. அதன் பிறகு வந்து இனிமேல் யாரையும் பிடிச்சி விளையாடாதீங்க. ஏன்னா ஒரு அதுக்கப்புறம் யோகிய வேஷம் போட்டுட்டு வராரு. அதான் இந்த பக்கம் மஞ்சரியில இருந்து எல்லாருமே மாட்டினாங்க இன்னைக்கு. எல்லாருடைய முகத்திரையுமே இன்னைக்கு கிழிஞ்சுது. அதுதான் உண்மை. ஓகே. சோ இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, விஜய் விஷால் ஜாக்லின் சொல்லுவாரு, ராயனையும் சௌந்தர்யாவையும் அவங்க வந்து பப்பட் மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க, அவங்க இவங்க சொல்றதை மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அதன் பிறகு வந்து பவித்ரா வந்து முத்தூர் தீபக் ரெண்டு பேருமே பப்பட்டா வந்து மத்தவங்க எல்லாரையும், அதாவது விஜய் விஷால், அருண், ரஞ்சித், சத்யா இவங்க எல்லாரையுமே வந்து பப்பட்டா ஆக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சுப்பாங்க. மஞ்சரி வந்து கரெக்டா சொல்லுவாங்க, ஒரு பப்பட் அப்படிங்கிற வந்து என்ன அப்படின்னா யாருங்கிறதே தெரியாது. அவங்க வந்து இந்த பொம்மலாட்டத்துல எப்படி பின்னாடி உட்கார்ந்துட்டு பொம்மையை ஆட்டி வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்வாங்க. அத நான் இந்த வீட்டுல வந்து ஆர்ஜே ஆனந்தி தான் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அன்ஷிதாவையும் பவித்ராவையும் அவங்க வந்து ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னும், ஜாக்லின் அதே மாதிரி வந்துட்டு விஜய் விஷால தான் சொல்லுவாங்க. என்ன இப்ப பப்பட்டுன்னு சொல்றதை விட பப்பட் வந்து இந்த வீட்டுல வந்து விஜய் விஷால் தான் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கிற ஒரு பப்பட்டு. ஆனா சத்யா அருண் தீபக்க மோக்கொண்டு அவர் தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சௌந்தர்யா வந்து இந்த வீட்டுல 2-3 பப்பட் இருக்காங்களாம், பப்பட் மாஸ்டர். ஐ மீன் அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முத்து, தீபக், அருண் 3 பேரா. இதுல வந்து ஆனா மெஜாரிட்டி யாருக்கு போகுது அப்படின்னா தீபக் தான் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறப்ப, இந்த பவித்ரா வந்து ஃப்ரிட்ஜ்ல திறக்க விடல. அதுல என்ன கொடுமைன்னா, இவ்வளவும் புலம்பிட்டு இவங்களும் ஆனந்தியில தான் புலம்புவாங்க. பவித்ராவும் ஆனந்தி தான் அந்த ஃப்ரிட்ஜ் திறக்கிறதுக்கு இல்ல, அதுதான் வீடு ஒன்னா சேர்ந்துட்டோமே, இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டு பண்றாங்க, அது வந்து ஒரு பெரிய இழுக்காவது, எது எல்லாருக்குமான வீடு தானே. ஆனா பவித்ரா பேரை சொன்னதுக்கு பவித்ரா வந்து ஏன் என்ன சொன்னு சௌந்தர்யா கிட்ட எனக்கு சண்டை போடுவாங்க. பவித்ராவுடைய கேம் பிளான் என்னன்னா, நான் ரொம்ப நல்லவன், அவ்வளவுதான். ஓகேவா, தர்ஷிகா மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அவ்வளவுதான். அதுல வந்து நல்லவங்களா அவங்களும் யாரையாரோ கூட்டு பார்த்தாங்க. ஜாக்லின்லாம் அதுல சிக்கவே இல்லை. ஏன்னா ஜாக்லின் வந்து கிளீனா எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. முத்துவுக்கான அதே குவாலிட்டி வந்து அவங்க கிட்டயும் இருக்கும். ஆனா என்னன்னா பவித்ரா வந்து விட்டு பிடிச்சப்ப நீங்க தெரிஞ்சு போச்சு அவங்க கதை என்னன்ட்டு. இதுல எல்லாருடைய பாலையும் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா 2 பொம்மையை எடுத்து கடைசி நேரத்தில் தூக்கி போட்டு ஓடனது வந்து எல்லாமே அவங்க அழகா வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் சூப்பர். சோ இந்த ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவித்ராவை அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. ஜாக்கி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே அங்கேயே பவித்ரா ஏதோ வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இருங்கம்மா அப்புறமா பேசிக்கலாம் இது அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. அதன் பிறகு வந்து அன்ஷிதா வந்து முத்துவ சொல்லுவாங்க, அதாவது நான் உட்பட என்ன எல்லாருமே நீ சொன்னா மாத்திர மாதிரியான ஒரு மேனிபுலேட்டிவான ஒரு ஆள் யாரு அப்படின்னா முத்து. சாச்சனா, சிவா, ராணவ், ரஞ்சித், அன்ஷிதா நாங்க எல்லாருமே வந்து முத்து சொன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுவாங்க. முத்து பயங்கரமா ஒரு அப்படியே செமையா ஒரு மாதிரி கேம் பிளே எடுத்துட்டு வருவாரு. இந்த இடத்துல நானு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரண புள்ளி சொல்லுவோம்ல, அந்த காரண புள்ளி இன்னைக்கு முத்து பண்ணது ராணவ் கிட்ட. கரெக்டா, ராணவ் தான் அவர் வந்து ஒரு பப்பட் மாஸ்டரா இருக்காராம். ஆனா யாருக்குமே தெரியாமல் அவருடைய அந்த பப்பட் மாஸ்டருங்கிறதே வெளிப்படுத்திக்காம எல்லார்கிட்டையும் தான் போய் நான் ஒரு இன்னசென்ட்ங்கிறத மாதிரி பேசி அவங்கள அவர் நம்ப வச்சு வேற லெவல் கேம் விளையாடுறன்னு. உண்மையிலே இப்ப இந்த மாதிரி நம்மள சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து வேணே இது காமெடி பண்ற அப்படின்றோம். ஒன்றும் இல்லை, இந்த சில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து இந்த கார் டிரைவர் இந்த மாதிரி பியூன்லாம் வந்து இந்த மாதிரி டக்குன்னு உயர்த்தி பேசுவாங்க. அப்போ இந்த உயர்த்தி பேசினாலே அங்கே ஏதோ வந்து காரியம் நடக்க போகுது, அவனெல்லாம் கொஞ்சம் உசிப்புட்டா போதும்டா, அவனெல்லாம் கொஞ்சம் மதிச்சா போதும், தலைகே நடப்பான் அப்படின்னு வாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ராணுவ வந்து அவர் வந்து உசிப்புட்டார் நிறைய இடத்துல. அப்போ உசிப்புடும் போது அப்போ ராணுவ மாதிரியான ஆளுங்களுக்கு என்னன்னா, தான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளை வந்து ஒரு ஆள் வந்து கரெக்டா சொல்றாங்க அப்படின்ற ஒரு கிளுகிழு போறோம் இல்லையா. இதே நிலையில தான் இவர் இருந்தாரு, அருண் இருந்தாரு. அதான் உண்மை. அருண் ஓரளவு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து தெளிஞ்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் எஸ். ஓகே.
அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ராணுவ எடுத்து ராணுவ அப்படியே பெருமையா பாப்பாரு. முத்துவே என்னை பாராட்டு. ஓ முத்து, அதாவது இப்ப எப்படி பாப்பாருன்னா, இவரே அப்படி அவரை யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவரோட பார்வை எப்படி, அர்த்தம் எப்படி இருந்ததுன்னா, ஓ முத்து நீயே இப்படி யோசிச்சிருக்கியா, அப்ப நான் வேற லெவல்ல ஏதோ இந்த வீட்டுல இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூரிப்போட தான் அவர் பாப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனேவே அவரும் சொல்வார், அதாவது கேப்டன் கிட்ட கேக்குறாரு, கேப்டன் எல்லாம் முடிச்சிட்டீங்க, காலையில டைம் மார்னிங் டாஸ்க் முடிச்சிட்டோம், எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் டக்குன்னு நான் போய் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப மரியாதையா கேட்பார். அப்போவே தீபக் 10 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு 10 நிமிஷத்துல எல்லாரும் வந்து உட்கார்ந்தே ஆகணும். எப்படி நீங்க மார்னிங் டாஸ்க்கை கன்சிடர் பண்ணீங்களோ இப்ப கேப்டன் டைமையும் அப்படி கன்சிடர் பண்ணணும். 10 நிமிஷத்துல வாங்க, இல்ல அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, அந்த வீட்டுல நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு, அரை மணி நேரமாவது கழிச்சு எல்லாரும் வாங்க, நான் மார்னிங் என்னுடைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லணும். இல்லையா நீங்க எல்லாத்தையுமே மார்னிங்ல வச்சுக்காம ஈவினிங்ல வைக்கணும். ஏதோ ஒரு விஷயம் இந்த உச்சா போகிறதுக்கான ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாரு அருண். நம்ம இப்ப பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து சாப்பாடு டைம்ல மீட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்றது போறது, அதுக்கப்புறம் டைம் இருக்கும், அதை வந்து அந்த ஃப்ளோவிலே போகணும்னு நினைப்பாங்க. ஆனா சாப்பாடு மேலதான் கண்ணு இருக்கும், மீட்டிங்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதேதான். அது மட்டும் கிடையாது, ஒரு ஒழுங்கு அப்படின்றது கண்டிப்பா வேணும். இப்போ நீங்க வந்து ஒரு இவர் கேப்டனா வந்து நீங்க வந்து உங்களுடைய கேப்டன்சில வந்து சிறப்பா செய்யணும்னு செயல்படுறதுலாம் ஓகே. ஆனா அத்தியாவசிய தேவை நிறைவேற்றிட்டு நீங்க உங்களுடைய இதை நைட்டு சொல்லுங்க, காலைல சொல்லுங்க. நீங்க இவ்வளவு ஸ்டிக் பண்ணியே அவங்க எல்லாருமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டா கிச்சன் இன்சார்ஜ் அருணை போட்டதுக்கு அப்புறம் திருட்டு பிரியாணி சாப்பிட்டாலும் கூட அவர் வந்து பொருள் அடுத்தவங்க பொருள் அப்படி வந்து அப்படி இல்லையா காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்கவி போட்டிருந்தாங்களே திருட்டு காஃபி கொடுத்தாப்லயே, அவர் திருட்டு பிரியாணி கேங்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் திருட்டு காஃபி அது பத்தியா. அப்ப இவ்வளவு பண்ணி விட்டு அப்புறம் வந்து ஒருத்தன் ஃப்ரிட்ஜ் திறந்தா அவனுக்கு வந்து நான் வந்து யோகியமா பாக்குறேன் அப்படின்னா எந்த வகையில நியாயம்? இதுதான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்து போயிடுவோம். இதே தப்ப வந்து எனக்கு ஜாக்லின் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்தா நீங்க வந்து காஃபி எடுக்கணும் போது சாட்சா எவ்வளவு பேர் எவ்வளவு கத்திட்டு இருந்தாங்க அரிசிக்கு. அப்ப சொன்னாங்க ஜாக்லின், நான் வந்து காஃபி எடுத்தா நிறைய பேர் வந்து டிஃபனே சாப்பிட மாட்டான், காஃபி சாப்பிட்டு போயிடுவான், அதோடய போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே 10 பேர் இருந்து 5 பேர் காலைல காஃபி வந்து நிக்கிறீங்க. எந்த காஃபி எடுத்ததுனால? அன்னைக்கு ஜாக்லின் எடுத்ததுனால தானே. அன்னைக்கு வந்து காட்சி கீச்சும் கத்திட்டு இருந்தது சாச்சனா. ஆனா இப்ப இன்னைக்கு பாருங்க, வீக்கெண்ட் பாருங்க, ஜாக்லின் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா தானே. ஒரு வேளை தோசை முக்கியங்களா இல்ல காஃபி முக்கியங்களா? ஆமா தானே. நான் ஒரு வேளை தோசை அதோட முடிஞ்சிச்சு சார், 10 காஃபி வந்து 10 நாளைக்கு வரும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. அப்படிதான் சொல்லணும். சாச்சனா அவங்க ஒரு லாஜிக்கா சொல்றாங்க, நீங்க சாச்சனா சொல்றத கேட்க கூடாதுன்னு இருக்கீங்களா ஜாக்லின்? அது ஏன் அதை நம்ம இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு போது ஜாக்லின் அவங்க வயல், ஆமா சார் சாச்சனா சொன்னது கரெக்ட் சார், நான் தோசை மாவு தான் சார் எடுத்துக்கணும்னு. சரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, உட்காருங்கன்றார். இதான் நடக்க போகுது வீக்கெண்டு. அதனால நான் ஒன்னும் பெரிய இதுல இல்ல. அதுக்கு அந்த நேரத்துல வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து பார்கவி வந்து ஒரு $5. அதே மாதிரி இதுல முக்கியமா வந்து தியாகு வந்து இந்த சாண்டிஸ்க்கு 2 TB இது வந்து எனக்கு அனுப்பிச்சாப்ல SSD நிறைய வீலாக்ஸ்லாம் பண்ணும்போது ஃபுட்டேஜ்லாம் ஏற்றி வச்சுக்கிறதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மற்றதெல்லாம் தெரியல, அந்த கிளவுஸ் வேற லெவல்ல இருக்குங்க உண்மையிலே. இன்னைக்கு எங்க அந்த கிளவுஸ் அங்க அங்க வச்சுருக்கா இல்லை இங்கே கிடையாதுன்னு தெரியல. இது உள்ள இருக்கு, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இது உள்ள இருக்கு. இல்ல அந்த கிளவுஸ் இன்னைக்கு ஆட்டையை போட்டுருப்பாங்க எங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு, அவங்க எடுத்து போட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. போட்ட உடனே இல்ல ஆக்சுவலி நான் வந்து இது வந்து இவ்வளவு ஒரு இதுவா எடுக்கல. சரி இப்போ இன்னைக்கு ஃபுல்லாவே ஒண்ணுதான் இருந்தது, அதனால கிளம்பும் போது யோசிச்சுட்டே இருந்தேன் இதை போடலாமா வானாமான்ட்டு. சரி ஜெர்கினை போட்டுட்டு இதை போட்டுட்டு தான் போவோமேன்னா அவ்வளவு எதம், அவ்வளவு இனிமை. எங்கால என்ன பண்ண கார்ல ஏறி கார்ல தானே இறங்க போறேன்ட்டு மேல இதெல்லாம் போட்டுன்னு போவோமே, இன்னைக்கு போயாச்சு. போயிட்டு வந்து நடிக்கிட்டு வந்தாங்க. ஓகே. இல்ல இன்னைக்கு அதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இந்த கிளவுஸ் வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. ஆட்டையை போட்டு இருந்திருப்பாங்க வீட்டுல இருந்த ஒரு ஆள், இன்னைக்கு கையில போட்டாங்க அவங்க, ஏய் கைஸ் ஐ அம் டேக்கிங் இட் தட்ஸ் இட் அப்படின்னு வேற. அப்புறம் திருப்பி வந்து இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சிருக்கோம். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இணைந்த கைகள் பகைவர்களே கேளுங்கள். ரைட், இப்ப நம்ம அந்த பெயர்களை கொஞ்சம் பார்த்துடலாமா டக்குன்னு? நிறைய பேர் வந்து அதாவது ஒரு எபிசோடு ஒரு இதை ஆன் பண்ணி அது வந்து உருடாமல் போய் அதை ப்ராசஸிங்கில் போட்டு அடுத்து போட்டதுமே டக்குன்னு இங்கே வந்த எல்லா நண்பர்களுக்கும் தங்கங்களுக்கும் செல்லங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். சையத் அலி, பத்மா விஜய், அதுக்கப்புறம் வந்து பாராமணி, நாகூர்கனி, சௌமியா,
சாந்தி, செந்தில்குமார், கௌரி, அமேசிங் சோல், ரத்னம், ராஜாம்பிகை, ராஜபாண்டியன், தியாகு, சங்கீதா, பிரியா, கௌரி, கவின், சாந்தி, அரவிந்தன், ஷாம்லா, மகிழா, ராஜபாண்டியன், ஃபாத்திமா, பிரகதீஸ்வரன், பிக் கிரவுண்ட் கட்டு, போனா, ராதா, என்என் வாக், அதுக்கப்புறம் வந்து கார்த்திக், எம்எஸ் டியான், ஷனாஸ், அன்சாரி, ஜெயந்தி, சுமிஷான், அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின், இவங்க தானே அருணாமா தானே அது? ஆமா, அருணாமா. எனக்கு சிலது இங்க வர மாட்டேங்குது. ஆமாம்மா, அங்க வந்து உங்களுக்கு வராத பெயர்கள்னு இல்ல இல்ல, அதுதான் அதுல என்னன்னா, என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுதான் 3 விண்டோ ஓபன் பண்ணி வச்சுக்குவேன். அதான் உங்களுக்கு வராத காயத்ரி சுதன், சுகன்யா கார்த்திக், அதுக்கப்புறம் வந்து நக்கீரன், அன்சாரி, சதீஷ், கவிதா, ராதா சக்திவேல், பத்மா விஜி, சதீஷ், ராதா, அமுதா, அதுக்கப்புறம் நிலோஜன், ராம்குமார், கிஃபின், லக்ஷ்மி, சிபி, பார்கவி, சுகுணா, ஆமி, விவி, ராம்கி கிரண், ஏ. ஸோ ராஜ்குமார் ஆல்பர்ட், இவங்க எல்லாம், அமுதா விஜய், நந்தினி. விட்ட பெயர்கள்னு பாத்தீங்கன்னா இளம்பருதி. சொல்லுங்க. விட்ட பெயர்கள்னு பாத்தீங்கன்னா ராஜ் திலகம், கௌரி கோபாலகிருஷ்ணன், அமேசிங் சோல், அதன் பிறகு இன்னும் ஒரே ஒரு சுதா எலிக்சர், அதுக்கப்புறம் வந்து ஜசீதன் மோகன், ரைட். போர்டன், ஹீலர் பாஸ், ரேண்டம் வீடியோஸ், ஜார்ஜியா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ லைக் போடாதவங்க முதல்ல லைக் போட்டுருங்க, ரொம்ப முக்கியம். ஸோ 287 பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ஃபைன். 287 பேருக்கு 120 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த பாதி பேர் எங்க போறாங்கன்னு தெரியல. சரி, சரியா? ஃபைன். ஓகே. ஸோ அமேசிங் சோல் வந்து என்னன்னா, ரொம்ப பேடா ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு கோவா கேங்குக்கு அப்படிங்கறதையும், இந்திய நேரப்படி வந்து குட் மார்னிங்கிறது அரவிந்த், 2 அக்கௌண்ட்ல இருந்து லைக் போட்டாச்சான் ராஜபாண்டியன் முதல் நன்றிகள். கேமா பாக்குற ஒரே பர்சன் வந்து இவர் ஜெஃப்ரி மட்டும்தான் அப்படின்ட்டு பிக் கிரவுண்ட் கட் சொல்லியிருந்தாரு. ராஜபாண்டியன் சொன்ன மாதிரி இது வந்து, அதாவது எல்லாரும் பிரிச்சு வச்சனாலதான் இந்த சீசன் உருவாக போச்சு. இதுக்கப்புறம் ஒன்னானதுனால ஓகே. இப்போ ஒண்ணு இந்த சீசன் வந்து இன்னும் நல்லா போகணும்னா பொண்ணு போகணும், இல்லைன்னா அப்பா போகணும் அப்படின்ற மாதிரி கவுண்ட் போட்டுருக்காப்புல. ஓகே. ஸோ அதான் திருட்டு காஃபி குரூப்பா இன்னைக்கு மாறிட்டாங்கிறத போனா பாலகணேஷ் அவர்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிரியா தான் போட்டிருந்தா, நான் கூட பார்கவின்னு தவறா சொல்லிட்டேன், சாரி, பிரியா தான் போட்டிருந்தா. இந்த மாதிரி அருண் வந்து இன்னைக்கு திருட்டு காஃபி வந்து ஆர்ஜே ஆனந்திக்கும் மற்ற திருட்டு பிரியாணி குரூப்புக்கும் கொடுத்தாரு. அதனாலதான் மஞ்சரி வந்து காலையிலேயே வந்து ஸ்டவ்வை பற்றின ஒரு விஷயத்த வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதேதான் அந்த விஷயம் தான் ஆரம்பிக்கும். மஞ்சரி காலையிலேயே கேட்பாங்க ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு. ஆனா நீங்க இந்த 1 hour பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மஞ்சரி வேணும்னே காலையில கதை வளர்த்துற மாதிரி தான் இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி திருட்டு பண்ணதை காமிக்கணுமா இல்லையா? அதை கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நேற்றைக்கான ஒரு இதுல வந்து ரூல் மீறப்பட்டது. என்ன ரூல் மீறப்பட்டது? வெளியில பொம்மைகளை நீங்க கைமாற்றவே கூடாது. கைமாற்றினவர்கள் யாரு? ஓகே, மாறிட்டீங்களா? அப்ப நீங்க எல்லாம் கேம்ல இருக்கீங்கன்னு சொல்லி விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் நீங்க முட்டு கொடுத்துன்னு வந்தீங்க. ஒரு பிக் பாஸ் ஒத்த கண்ண நியாயமா நடந்துக்கணும். இன்னைக்கு ரூல் மீறப்பட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் போய் முத்து வந்து அது உள்ளார விழுவாரு. அதுக்குள்ளார அதுக்கப்புறம் வந்து ராணாவை இழுத்துன்னு போயே விட்டாங்கன்னே வச்சுக்கிட்டோம். இழுத்துட்டு போய் விட்டதுக்கு அப்புறமும் ஜெஃப்ரி சொல்வார்ல, டேய் பொம்மை விட நீ பிட்டுக்குள்ளரே இருக்க கூடாதுடா அப்படின்னு வரல. அவர் படுத்துட்டே தான் இருப்பாரு. அதாவது போகவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருப்பாரு. அந்த கேம், இந்த கேம் செல்லுபடி ஆகாது. ராணவ் நீ எழுந்து வெளில வா, நீங்க தவறான விஷயங்களை விளையாடிட்டீங்கன்னு திருப்பி இந்த மாதிரி வந்து அவங்க கிடக்குற மயிராண்டின்ற மாதிரி ரூல்ஸ் அப்பப்போ மீறதுனாலதான் ஒத்த கண்ணா மாறுது. 2 கண்ணா இருந்து ஒத்த கண்ணா மாறுது. காரணம் அதுதான். அதனாலதான் 2 கண்ணா இருந்தா ஒழுங்கா பாத்துருப்பான் அந்த ஆளு. அவங்க ஆளுங்களுக்குன்னா ரூல்ஸ் வந்து இப்படி பண்ணலாம், உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, உடனே மாத்திடுவாங்க, உடனே அது செல்லாது, எல்லாமே வந்துடும். இன்னைக்கு அதை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. ரைட், வாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணார்ல, அதுக்குதான் சொல்ல வந்தேன். அப்ப நீங்க எல்லாத்தையும் நியாயமா வந்து காட்டணும்ல, அது மாதிரி காட்டுறதே கிடையாது. காமிக்க முடியாதுன்னு வச்சுக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து திருட்டு பிரியாணி குரூப் பிரியாணி சாப்பிட்டதே காமிக்கலையே, 1 hourல பெருசா காமிக்கலையே, காட்டவே கிடையாது. இந்த காஃபி குடிச்சதையும் இப்ப நீ காட்டல. இதுதான் அப்படின்னா நாங்க வந்து அதெல்லாம் பத்தி நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்றது. அவ்வளவுதான். அதையும் நீங்களும் வந்து கேள்வி கேட்கறீங்க. சோ இந்த விஷயம் தான் பிரச்சனை ஆகும் பொழுதுதான் மஞ்சரி வந்து இந்த கேள்வியை காலையில வந்து ஸ்டவ்வுக்காக கேட்பாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் தீபக் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாரு. அத வந்து இப்ப இந்த கமெண்ட்களை படிச்சுட்டு அதை சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே. சோ
இன்னைக்கு எபிசோட் வந்து நல்லா இருந்துச்சு. சாச்சனா வந்து ஜூலி 2.0 மாத்தி தான் வந்து எவிக்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படின்னு சுகன்யா கார்த்திக் அவங்கள நிறைய நாள் வச்சிட்டு இருப்பாங்கப்பா, அதுதான் மேட்ரு. அண்ட் காயத்ரி சுதன் வந்து ஐ டோன்ட் திங்க் முத்துஸ் ஃபால்ட். பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் நாட் அனௌன்ஸ் இல்ல, பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே அந்த ரூலை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா ரூல் புக்ல அது இருந்திருக்கும். அவர் வந்து சொல்லவே சொல்லுவார், பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கவனிச்சிங்கன்னா பிட்டுக்குள்ள போக கூடாதுங்கிறது ரூல் புக்ல இருக்கே, ஏன் போறீங்கன்னு தான் ராணுவ இருக்கும்பொழுது கேட்பார். அதுக்கப்புறம் வந்து ராயன் போய் எவ்வளவு வாட்டி அந்த டீடைல் எல்லாம் கேட்டு கூட வந்து தீபக் சொல்ல மாட்டாராம். ஆமா ஆமா சொல்லாம அதுக்கப்புறம் தான் சொல்லுவாராம். அதுதான் சொல்றேனே, இந்த எவ்வளவு பண்ணாலும் வெளியில வந்துரும் வச்சுக்காங்களேன். அதேதான் இல்ல, தீபக்கு விஷயங்களையும் சரி எல்லாருமே தான் சொல்றேன். அவங்க பண்ற விஷயங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வரும்பொழுது அவங்க கரெக்டா ரூல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப தீபக் போட்ட ரூல் வந்து கிச்சன்ல வந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டாரா? இப்ப தீபக் போட்ட ரூல் வந்து சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல உங்க தட்டுல சோறு இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? அதை நியாயப்படுத்துறதுக்கு தீபக் எல்லாமே பேசுறாரு. ஒரு அதாங்க இப்ப இவருக்கு ஒரு ஆள் இருக்காங்களா, இப்ப வந்து அவருக்கு ஒரு ஆள் வந்து சந்தேகமாவே இருந்தது. சரி, லேடிஸ் பக்கத்துல இருந்து யாரா இருக்குன்னு தான் தர்ஷியாவை கூட்டு லவ் பண்ணாரு. அந்த கிளிப்பிங் பார்த்தேன், நான் வந்து ஒரு மாடல்டா, எங்களை பத்தி தப்பா பேசினாலும் சரி ரைட்டா பேசினாலும் சரி காசுடா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப தெளிவாவே இருக்கிறாரு. இந்த பொண்ணு தான் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் தெரியாம இல்ல, அதுவும் வந்து குழந்தைலாம் கிடையாது, வாயில கை வச்சா கடிக்க தெரியாத குழந்தைலாம் ஒன்றும் கிடையாது தர்ஷிகாவும். ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி தான் முத்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணதுதான் வந்து சாச்சனா. எல்லாத்தையும் கட்டி எடுத்து வேண்டியது. அதே மாதிரி ஆனந்தி வந்து அன்ஷிதாவுக்கு வந்து ஆனந்திக்கு வந்து அன்ஷிதா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த இடத்துல ஜாக்லின் அண்ட் சவுண்டையும் சொல்லலாம். பட் ஜாக்லின் சவுண்டுக்கு அப்புறம் அதுல வந்து உள்ளார சேர்ந்த ராயனுக்கு அப்புறம் வந்து இப்ப ஜெஃப்ரி. இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஜாக்கி, இவங்க எல்லாருமே இப்ப இவங்களுக்காக செய்றாங்க. இப்ப கண்மூடித்தனமா இப்ப வந்து தர்ஷிகா வந்து நேத்து அவங்க பொம்மை எடுத்தாலும் அப்படியே நின்னுட்டே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க நம்ம மூணு பேரும் சொல்றேன் கேம் விளையாடணும்னா விளையாடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னொரு போர்டமா யாரோ அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அதாவது ஜாக்லினை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்காங்க, பிளேயிங் பை எமோஷன், பிளேயிங் வித் எமோஷன்ஸ். அதாவது எமோஷன்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும், அவங்க மேல அந்த விமர்சனம் இருக்கு, எல்லாத்துக்குமே வர்றாங்கன்னு பெண்களே கூட நிறைய இடங்கள்ல வந்து சில பொது தளங்கள்ல கமெண்ட்ல வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இதுக்கு. அதாவது சிவா வந்து சோறு உப்பு போட்டு தின்னியான்னு தர்ஷிகா சொன்னா அதுக்கு அழுறாங்க. இன்னைக்கு வந்து ஜெஃப்ரிக்கு காயானா அழறாங்க. இன்னொன்னு, அந்த வீடு வந்து இன்னும் அந்த வீட்டுடைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுனால சில கண்ணீர்களுக்கு வந்து சிலது வந்து அதான் ஒண்ணும் இல்ல, சவுண்டுக்கு யார் யாரு எப்படின்னு தெரியும். சிவா வந்து சும்மா கேட்டாரு என்னம்மா அப்படி, கில்ட். எல்லாரும் வந்து ஒருத்தவங்க மூத்திரத்தை அடக்கிக்கிட்டு 2 பேர் வந்து கேம் விளையாடுறாங்களே, நம்ம ஒரு கேமை வந்து கேஷுவலா விட்டுட்டோமே, ஒரு வாய்ப்பை வந்து விட்டுட்டோமே, அந்த கில்ட் தான் அது. அப்ப ஏன் வந்து அழணும்? அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, அதுவே வந்து அழும்போதே யாராவது வந்துட போறாங்கன்னு பார்த்துட்டு அழகுது. ஸோ இந்த வீட்டுல அழறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். காரணம் என்னன்னா, இந்த வீடு எமோஷனலான வீடு. நீங்க தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற என்ன பண்ணுவீங்க? இல்ல, எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்க துன்புறுத்தப்படுறீங்க, ஓகே. இப்ப உங்களால உங்களுடைய நண்பர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, அப்ப அவங்க வேற எதுக்குமே அழுவ மாட்டாங்க. நீங்க கேட்கும்போது இப்ப உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க வந்து தோக்கணுங்கிறதுக்காக உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, அவங்களுக்கான கில்ட் ஃபீல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? இன்னொன்னு, ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேரும் தான் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அதாவது பொம்பளை தப்பா பேசுற விஷால்ல இருந்து என்ன மூடுன்னு சொல்ற ராணுவல இருந்து எல்லாருமே போடுவாங்க. தீபக் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணு சுண்ணாம்புன்ற மாதிரியான திருட்டு காஃபி திருட்டு பிரியாணிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றவங்களும் வந்து அங்க கரெக்டா இருப்பாங்க. பட் கேக்குற ஜாக்லினும் சவுண்டும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உங்களுடைய அடக்கி வைக்கிற எமோஷன்ஸ் எப்படி வெளில வரும்? அதேதான். ஒண்ணு அழுகு. நான் கூட வந்து அடக்கி வைக்கிறது இல்ல மேடம், எல்லாத்தையும் எமோஷனலை வெளிப்படுத்திடுது. நல்ல விஷயம். அவ்வளவுதான். That will make you feel lighter. எஸ் எஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி மனசு அப்படியே நிம்மதியா இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி. இந்த மென்தால் போட்டதுக்கு ஆமா, நானே அந்த மென்தால் எங்கன்னு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எஸ், ஓகே, குட், நல்ல விஷயம். ஸோ அப்புறம் வந்து ஒரு கேள்வி, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மீனிங்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன மீனிங்? நான் கூகுள்ல பார்த்து சொல்லுவேன். என்ன மீனிங்? உதாரணத்துக்கு ஒரு பலசரக்கு கடைங்க, பலசரக்கு கடை, ஒரு இது ஆல்டி மாதிரி அந்த மாதிரி ஒரு கடை. இந்த சல்லையா வலையா இருக்கு தெரியுங்களா, வலையில வந்து தக்காளி போட்டு வச்சிருப்பாங்க, சிவப்பு கலர்லாம் ஒரு மூட்டை அப்படின்னா டக்குன்னு அது வந்து ஒரு வலையா இருக்கும். அதுல வந்து ஆப்பிள் போட்டு வச்சிருப்பாங்க, சாத்துக்குடி போய், அந்த மாதிரி ஒரு வலையா இருக்கிறதுல
இந்த வெங்காய டிபார்ட்மெண்ட் அதுல வந்து ஒரு வலையில வந்து ரெண்டு வெங்காயம் கிடக்குது. அது வந்து மேல இருக்கு. இதுதான் வந்து அந்த இடம்னா இங்க இருந்து வெங்காயம் 2 வெங்காயம் வந்து ஒரு அந்த வலையில அந்த சலசல இருக்குல்ல அந்த வலையில இங்க தொங்குது 2 வெங்காயம். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு வலையில 2 வெங்காயம் இன்னும் ரொம்ப கீழே இறங்கி தொங்குது. சோ இங்க கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா இங்க வின்டர், ஓகே இது சம்மர், இது வின்டர், மேன் ஒன்லி நோ அப்படின்னு ஒரு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? மென்னுக்கு தானே தெரியும் போட்டுருக்காங்க, எனக்கு எப்படி தெரியும்? அதேதான் எக்ஸாக்ட்லி. ஆனா இதை சொன்னதுமே என் தோழி ஒருத்தர் சிரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இல்ல மேடம், அதனால அதை போட்டு நீங்க குழப்பிக்கணும். உண்மையிலே நண்பர்களே உங்களுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு அதை பத்திலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. வெங்காயத்தை நீங்க சாப் பண்ணி குழம்பு வைக்கலாமே, காரக்குழம்பு வைக்கலாமே, புண்ணியமா வறுக்கணும், அதுதான் உங்களுக்கு தெரியும். அதுதான் சில விஷயங்கள். சிலது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒன்னும் புரிஞ்சது என்ன மேடம். ஆனா நீங்க கண்ணாடி கைட்டுங்க அப்பதான் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு புரிஞ்சுது, நிஜமாலுமே புரிஞ்சுது. வேணாம், வெங்காயம் வந்து வின்டர் ஆனாலும் சரி சம்மர் ஆனாலும் சரி வெங்காயம் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் வெஜிடபிள். கரெக்ட், தட்ஸ் இட், ரைட்? எஸ். ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஃபுல் வின்டர், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, பயிரே பண்ண முடியாது. கரெக்ட் தான். எஸ், வாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? வெங்காய கதெல்லாம் முடிஞ்சதா? இப்போ ஏதோ கமெண்ட் படிச்சிட்டு இருந்தோம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்? எதுக்காக இதை நீங்க நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. அவர் பீப்புள் ஈஸிலி சப்போர்ட் பீப்புள் ஹூ கிரை நோ மேட்டர் வாட். அது எங்களுக்கு தெரியும். சிரிச்சிட்டீங்களா? சூப்பர். உங்களோட புரிதல் எங்களோட புரிதல். உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்காது. அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகேவா? சோ இந்த இடத்துல தான் எப்படி ஒரு எமோஷனை வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கறத அவருக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், இப்ப ஒரு கோவமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரொம்ப கோவம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப வரும். நேற்று நான் அழுதுருக்கேன். ஆமா, ரொம்ப கோவம் தான். இதுல கொரோனா முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள் நான் அழுதேன் வீட்டுல. என்னன்னு தெரியாது, காரணமே தெரியாது, நான் அழுதேன். சோ இந்த மாதிரி சரி விடுங்க. எல்லாருக்கும் அதான், எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். This is not a strategy. This is an emotion. அதான் ஜாக்கி நான் சொல்ல வந்தேன். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் பிளே. இப்ப ஜாக்லின் வந்து எல்லாரும் இப்போ வந்து ஜாக்லின் அழுது காரணமே ஏன்டா என்ன அழிக்கணும்ன்றதா எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதா. என் கூட சேர்ந்தாங்கிறதுக்காக ஏன் எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதா. அவ்வளவுதான். இன்னொன்னு ஒண்ணு, நமக்கா எல்லாரும் அடிபட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அதனாலதான் வந்து அந்த இதை வந்து ராயனை உள்ளார வச்சுட்டு இந்த பாலை வந்து உள்ளார வைக்காதன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் அவங்களை அடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவதான் கோவா கேங்னு ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்கிறதா வச்சுக்காங்களேன். இதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஏதாவது திருட்டு அது மாதிரி ஏதாவது இவங்க வந்து ஒரு இது வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணணும் ஆக்சுவலி. பட் அதே கோவா கேங்ல தான் வந்து பவித்ரா இருக்காங்க, ஆனந்தி இருப்பாங்க, அன்ஷிதா இருப்பாங்க. இல்ல நான் சொல்றது கோவா கேங்ல திருட்டு பிரியாணி கேங்ல ஆனந்தி, அன்ஷிதா, அருண் எல்லாமே. இதுக்கு எதுக்கு நான் வந்து இப்படி சிரிச்சேன்னா, இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சூசு கூட போக முடியாத அளவுக்கான கேள்வி. ஒரு செகண்ட், தரணி சம்பத் நீங்க ஒரு தடவை கமெண்ட் போட்டா போதும். நீங்க இவ்வளவு தடவை கமெண்ட் போட்டாலும் அது ஒரு தடவை தானே படிக்க போறோம். அதனால நீங்க அது ஒரு தடவை கமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சோ இவங்க அதே மாதிரி எல்லா கமெண்ட்டையும் படிக்க மாட்டோம், தேவையில்ல கமெண்ட் படிப்போம். அதுதான் சொல்ல வந்தேன். சோ இவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப இதுக்கப்புறம் தான் இந்த சூசு பிரச்சனை, கேப்டன் பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனை வரும். அதுக்கு போயிடலாம் நம்ம. இப்ப அதுக்கப்புறம் திருப்பி கமெண்ட்டுக்கு வந்துரும். சோ அந்த கேப்டன் பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ரூல்ஸா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வருவார். சில டிசிப்ளின் அந்த வீட்டுல கண்டிப்பா தேவைங்க. இப்ப நீங்க மைக்க மாட்டணும், கரெக்டா டயத்துக்கு வந்துருன்னா டயத்துக்கு வந்துடணும். இவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இந்த வீட்டுல அவர் பொறுத்த வரைக்கும் எப்ப குளிக்கணும், எப்ப எழுந்திருக்கணும், எப்ப சாப்பிடணும்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வீடு மாதிரியே ஒரு ஃபீல் வரல. இது உங்க வீடு கிடையாது. கரெக்ட்டுங்களா? இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி இது உங்க வீடு தானே, உங்க வீடு மாதிரி எல்லாம் இல்ல, இது உங்க வீடு கிடையாது. கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க யாராவது ஒருத்தர் மாத்தி டர்ன் போட்டு டாய்லெட் கழுவிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுல நீங்க கழுவிங்க. அதுதான் சொல்றேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிறேன், பிக் பாஸ் வீட்ல இது ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் வீட்ல நீங்க ஒரு விஷயங்கள் பண்றீங்க. ஏன் காலையில வந்து மணி அடிச்சு உங்களுக்கு பாட்டு போடுறாங்க, காலைல பாட்டு போடுறாங்க, எழுந்து வந்து டான்ஸ் ஆடுறீங்களா? உங்க வீட்டுல என்ன டெய்லி டான்ஸ் ஆடி எழுப்புவாங்களா உங்களை எல்லாரும்? அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். ஒரு இடத்துல வந்து ஒரு பேசிக் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க கேட்ட ஒரு நியாயமான கேள்வி என்னன்னா, தட்டுல ஒரு விஷயத்த போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து முடியல, எனக்கு 3 தோசை போதும், 4வதா வந்து நான் கேட்கறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அத நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, 4 தோசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது தோசைக்கு அப்புறம் பசிச்சதுன்னா
அங்க வந்து கேக்குறவங்க இருக்காங்க. ஃப்ரிட்ஜ திறந்து எடுக்காதீங்க அப்படின்னு நான் ஒன்னும் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு நான் குழந்தை கிடையாது. எனக்கு என்னோட விஷயங்களை மட்டுமே சாப்பிட தெரியும் நீங்க சொல்றீங்க பவித்ரா. அப்ப இன்னைக்கு வந்து திருட்டு பிரியாணி திருட்டு காஃபி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து மற்றவங்க பொருளை சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க இப்ப டாடிஸ் பிரின்சஸ் கேட்டா அவர் வேற நாளைக்கு அவர் வேற வந்துடுவாரு சப்போர்ட்டுக்கு, நம்ம அவங்கள விட்டுருவோம். இப்ப ஒரு வாழைப்பழத்தை எடுத்து திருடி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை நாளா நீங்க அந்த சௌந்தர்யா அதே விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுற நிறைய பேர் வந்து அங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எதுக்கு வந்து அத அவ்வளோ ஒரு விஷயமா வந்து பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். இப்ப உங்களுக்கு 4 தோசை எனக்கு 4 தோசை கொடுத்துட்டாங்க, ஒரு தோசை வந்து நான் வந்து காஞ்சி போனதுக்கு அப்புறம் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறீங்க இல்லையா? அவர் ஆனா என்ன சொல்றாரு தீபக் இந்த விஷயத்த கேட்கும் பொழுது லைவ் கவுண்டர் மாதிரி தோசை வாத்து போட்டு இருக்காங்க. அவங்க வாத்து போடுற டைமுக்கு நீங்க வர்றது இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அப்ப எப்படி இருந்தாலும் தோசை வாத்து வச்சுட்டா அது எப்படி இருந்தாலும் காஞ்சிதானே போகுது. நீங்க 4வதா எடுத்து வைக்கிற தோசையை முதலே கொடுத்துருங்க. உங்களுக்கு 3 தோசை போகுதுன்னு தெரியும்ல, முதலே எடுத்து இப்ப எனக்கு 3 தோசை போகுது ஜாக்கி, எனக்கு 3 தோசை போகுது, உனக்கு ஒரு தோசை வச்சுக்கோ, முடிஞ்சிச்சு இல்ல. அதையே அது காஞ்சி போய் நாங்க அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறோம் தீபக் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? சரி இவ்வளவு பேசுற யோகியம் பேசுறீங்க. இப்ப நானா இருந்தா எப்ப யோகியம் பேசுவேன்? கரெக்டா அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நான் யோகியம் பேசுவேன். திருட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு யோகியம் பேசுவேனா? பேசக்கூடாது. அததான் நம்ம இங்க சொல்ல வரோம். அவர் ஒரு ரூல் சொல்றாருன்னா அந்த ரூல்ஸ் ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஃபாலோ பண்ண முடியலையா, ஃபாலோ பண்ண முடியல. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப கொஞ்சோண்டு விம்மு எடுத்துட்டு வந்ததுக்கு அவ்வளவு பேச்சு பேசுனீங்களா, ஒரு திருட்டு பொண்ணுன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரைட், நான் ஒத்துக்கிறேன். அப்பயே நான் சொன்னேன் அது செஞ்சிருக்க கூடாது. ஏன் கொஞ்சம் தான் நாத்து அடிச்சுதான் அந்த தட்டை தான் கழுவுனா என்ன, ஏன் மந்தர எல்லாம் சாப்பிடலையா, அது எதுக்கு திருடிட்டு வரணும், இப்ப கெட்ட பேரு அப்படின்னு நான் சொன்னோம். அதை விட பெரிய அளவில் இன்னொருத்தர் ரேஷன் எடுத்து தின்னுட்டு இருக்கீங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அவங்க கூட தான் நீ சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்து தைரியமான ஆளாச்சு முத்து, ஏன் அதெல்லாம் என்ன கேட்காம இருக்கிறாரு, அவர் தெரியாம இல்லையான்னு கேட்கறேன் நான். ஏன் அதே திருட்டு பிரியாணி குரூப்ல தானே சாச்சனா இருந்தாங்க, ஒருத்தர் யாரை கேட்டிருந்தாங்க திருட்டு பிரியாணி குரூப் யாரு கொஞ்சம் சொல்லுங்க, நான் வந்து அது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆமா ஆமா யாரோ சொல்லியிருந்தாங்க திருட்டு பிரியாணி குரூப் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே. எனிவே அன்சாரி சையத் தான். யார் வந்து திருட்டு? ஒன்றும் இல்லை, சாச்சனா, அன்ஷிதா, தர்ஷிகான்னு நினைக்கிறேன், விஷால், இவங்க எல்லாருமே வந்து ஆனந்தி, இது எல்லாமே வந்து திருட்டு பிரியாணி குரூப். ஸோ நான் சொன்னதுல ஏதாவது மாற்றம் இருந்தாலும் இல்லை பெயர்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஆமா, கமெண்ட் சொல்லுங்க. எஸ். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனந்தி அப்படி கேள்வி கேட்கிறப்ப நமக்கே ஒட்ட மாட்டேன்னு சொல்றேன். மற்றவங்க இப்ப இதுல ஒரு விஷயம் நடக்கும் ஜாக்கி. அவர் ஆரம்பிப்பாரு, மத்த எல்லாரும் வந்து அருண்லாம் சூச்சு உடைக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. முத்து எல்லாமே எழுந்திருக்கிற போனவர் உட்கார்ந்து இருப்பாரு. முத்துவே சொல்வாரு, ஐயா வரப்போறதை நிறுத்திட்டு உங்களுக்காக உட்கார்ந்து இருக்குங்க ஐயா அப்படின்னாங்க. சாட்சி எழுந்துட்டு எனக்கு சூசு வருது, நான் போயிட்டு வரேன், அவ்வளவுதான். நீ என்ன அவன் கிடக்குறான், நீங்க அவன் கிடக்குறான் மயிராண்டி அப்படின்னு அதை பத்தி அவங்க யாரும் எல்லாருமே நீவா போதும். அவங்களுக்கு வந்து எல்லாமே அவன் என்ன, அவன் பெரிய ஆள், அவன் தீபக். ஆமா, அவன் சொன்னானே அதெல்லாம் கேட்கணுமா நானு. ஓகேவா? இதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க. இப்ப திருப்பி இந்த டிஸ்கஷன் எல்லாம் போயின்னு இருக்கும். ஓகேவா? டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஆனந்தி வந்து அப்படியே கதறதுக்கு வருவாங்க. இப்படியான விஷயங்களை நீங்க இப்படி பண்றீங்க, ஒரு மாதிரி ரேஷனிங் பண்றதும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வரும்போது ஜாக்லினோட விஷயமும் என்னன்னா இந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறது தான். ஃப்ரிட்ஜை திறந்து எடுக்கணும்ன்ற அளவுக்கு பர்மிஷன் கேட்க சொல்றீங்கல்ல. ஃப்ரிட்ஜ்ல இருந்து நாங்க எடுக்கிறோம்னா வந்துட்டு இது பாருங்க இதான் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு போறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா திறந்து பாக்குறதுக்கே நீங்க பர்மிஷன் கேட்க சொல்றது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்றதுதான் இவங்களுடைய விருப்பங்கள். அது வந்து தீபக் அவரும் வந்து ஒன்னும் லேஸ்பட்டவர் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை அவருக்கு தோணின ஒரு முறையில தான் அவர் நினைச்சதை செய்யாம சொல்ல வைக்காம அவரால் இருக்கவே முடியாது. தீபக் இல்லையா? இந்த மாதிரி ஆனா தீபக் வந்து கரெக்டா அந்த வீட்டுல கேப்டன் ஆகி 5 பட்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பூவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கெஞ்சி உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை கைண்டா கேட்டுக்கிறேன், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு இந்த முன்னாடி அது வார்த்தை வந்ததே கிடையாது. இப்ப எப்படின்னா ப்ளீஸ் கைண்டா கேக்குறேன் நடந்துக்காங்க. ஆனா நான் பாருங்க கைண்டா கேக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல கேக்குறாருல, இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். சுத்தமா எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, நிறைய டைம் ஆகும். அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, பாருங்க உங்களுடைய எல்லாருடைய ஆர்குமெண்ட்டையும் நான் கேட்டுட்டேன், நான் வந்து போய் சமைக்கட்டா, ஏன்னா இதுக்கப்புறம் பசி வந்துரும், இதுவே டைம் ஆயிட்டே இருக்கு, 20 நிமிஷம் பேசிருக்கோம் இந்த விஷயத்தையே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டே இருக்கிறப்பதான் ஜாக்லின் போய் சமைக்க போவாங்க, சத்யாவும் சமைக்க போவார், மத்தவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆமா, சாட்சன் அதுக்குள்ள பூவை வேற கட் பண்ணும் அப்படின்வாங்க. இப்ப எனக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து ஆனா சரி அது நல்லதா தான் முடிஞ்சது, நல்லதா முடியல, அதை விட்டுருவோம்.
ஒரு 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 ரிப்பனையோ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா எல்லாரும் சம்மதிக்கணும், ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சம்மதிக்கணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு தீபக் இவங்க என்னத்த கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னா, தீபக் மேல அவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் சாச்சனாக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு சாப்பிடணும்ன்றாரு. மைக் வந்து வேற அவர் வந்து சரி அப்படின்லாம் பேசுறாரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பேசிக்கா அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு பிரின்சஸ் மோட்ல இருக்காங்க வீட்டுல. ஆனானப்பட்ட விஜய் சேதுபதியே கேள்வி கேட்கல, நீ யாரு, அதேதான் அப்படியான மோட்ல அவங்க இருக்கிறவங்க. அப்படியே கேட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கு வந்து மைக் போட்டே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுது அவங்களை அசிங்கப்படுத்துறதுதான் ஜாக்லினோட வேலை சொல்லிடுவாங்க. சரியா? அதுவும் கூட்டு, அதாவது பப்ளிக்கா கூட்டு வந்து அழ வச்சு அசிங்கப்படுத்துறது. ஆமா ஆமா. ஆனா கூட்டது இன்னும் தர்ஷிகா தான். ஆமா, அது கூட்டது வந்து பவித்ரா. மூணாவதுதான் வந்து ஏமான். அதான் நீங்க நல்லா கவனிங்களா மேடம், நீங்க எப்பயுமே மேடம் நீங்க யாருக்காக ரொம்ப பரிதாபப்படுறீங்களோ, யாருக்காக நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, நீங்க தான் அவமானப்படுறீங்க. முதல் அவமானம் நீங்க தான். அது அவங்க ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் எடுத்துக்குவாங்க. டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்கறது விதத்தை இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப இதே விஷயங்களை இப்ப நீங்க அதுக்காக உங்களை மாத்திக்க முடியாது. இப்ப இதே விஷயத்தை நீங்க ராயனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ராயன் இன்னைக்கு வந்து உங்களை என்ன எப்படி பேசுறாரு, அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சௌந்தர்யா வந்து இப்ப கேம் பிளே என்ன வேணா பேசிக்கங்க. ஆனா சௌந்தர்யா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது, அது யாரு சௌந்தர்யா குரல் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி யாரு வராங்க ஃபர்ஸ்ட்? அப்ப உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிற அந்த ஃபீல் வருது இல்லையா? அந்த ஃபீலையும் நம்ம சம்பாதிக்கணும். பட் யாரு அவங்க, அதான் நீங்க எப்படி நடந்த இப்ப விஜய் சேதுபதி மோட்ல சொல்லணும்னா, நீங்க இந்த அது பேர் என்ன, ரோஸ்ட பத்தி நான் பேச விரும்பல. நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உட்காருங்க அப்படிங்கல. அவ்வளவுதான் மாதிரி ஒரு தீர்ப்பு. நீ என்ன கொலை பண்ணிட்டியா, நீ என்ன பண்ணிருக்க எனக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும், பாத்துக்கோ. அவ்வளவுதான். நீயே பார்த்து நீயே திருந்து நீயே கத்தி எடுத்து குத்தி செத்துரு. இல்ல உயிரோட இல்ல 20 பேர் குத்து, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீயே பாத்துக்கோ. அவ்வளவுதான். அது நீயே பார்த்துக்கோ, அவ்வளவுதான். எல்லாம் நீயே பார்த்து மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் இது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தானே வந்து பண்றாங்க. சோ இங்க வந்து என்னன்னா, சாச்சனாவுக்கு எப்படியாவது ஒரு பூவை கட் பண்ணும், அவ்வளவுதான். அப்போ அவங்க இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரூலை வந்து எப்ப போடுறீங்க எப்ப பேசுறீங்கன்னு இருக்கு. நீங்க எடுக்கிற விஷயங்கள், நீங்க மோட்டிவேட் பண்றது எல்லாமே ஓகே. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அது ரொம்ப புரியுது, நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்ட்டு ஒண்ணுக்கு அடங்கிட்டு கேட்க வைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்றதான் மேட்ரு. ஆல் ஆர் த இண்டிவிஜுவல் பீப்புள். நீங்க வந்து காலையில ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் மதியானம் ஒரு 10 நிமிஷம் டாஸ்க் நடுவில் எல்லாம் கொஞ்சம் பேசிக்கலாம் பண்ணு, நீங்க தாராளமே பேசலாம். ஒண்ணுக்கு இருக்கு என்ன வாய் என்ன, நிறைய பேர் பல்லு கூட வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஆத்துனீங்கன்னா அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு கோவம் வரதான். கண்டிப்பா. இப்ப அந்த சாச்சனாவுக்கு அந்த கோவம் வந்தா பிரச்சனையே இல்ல. இவர் என்ன சொல்வாரு, லிசனிங், அவங்க வந்து கேப்டன் நீங்க லிசனிங்காவே இல்ல கேப்டன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல அப்படின்றாங்க. அவங்களே லிசனிங் மூட்ல இல்ல. சாச்சனா வந்து ஒருத்தர் லிசனிங் மூட்லன்னா அதுக்கு அவங்க ஒரு பதில் சூப்பரா சொல்லுவாங்க ராயன்ட்ட. ராணவட்ட நான் கேட்கணும்ல, எனக்கு நான் வந்து தோணுது இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுறப்ப ராணவ் சொல்வாரு, இவ்வளவு கேட்டிருக்கா நீ அதை செஞ்சிருக்க. இப்ப நீ வந்து அவர் சொல்ற கட் பண்றது எல்லாருமே பதறாங்க, நில்லு நான் நின்னு கொஞ்சம் லிசன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. நான் ஏன் லிசன் பண்ணணும், எனக்கு தோணிடுச்சு, அவங்க கட் பண்ணுவாங்க. இப்ப போன எபிசோட்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கேட்கணும், மொத்த ஹவுஸுக்கும் அது ஓகேனா தான் பூவையே கட் பண்ணும், இதான ரூல். எனக்கு தோணிடுச்சுங்க, அவ்வளவுதான், டப்பு கட் பண்ணிட்டாங்க. சரி, கட் பண்ணதுக்கு அப்புறம் ராணவ் கிட்ட அவங்க பேசுற விஷயம் யாரோட சேர்ந்திருக்காங்க அவங்க, அத சொல்லுங்க முதல்ல. முத்தோட சேர்ந்து, அவ்வளவுதான். அப்ப சாப்பாடோட வீரத்துல இருந்து எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இல்ல ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் இப்படி வளர்க்கறாருல, அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அவர் சூப்பரான ஒரு கேம் பிளே பண்றாரு ஜாக்கி. அதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்லுவாருன்னா, நீங்க ஒண்ணு செஞ்சீங்கல்ல, இந்த ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்னு இருக்கும்போது இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிடும் குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி சாச்சனா நான் பூவை கட் பண்ணுவேன், நான் இப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாச்சனா போறாங்கல்ல, அதுவும் கரெக்ட். அது அவங்களோட விஷயங்கள், அதை அவங்க பாத்துக்குவாங்க. அதான் அதே மாதிரிதான் இதுல இவங்க பூவை கட் பண்ணது மேட்டர் இல்ல. நீங்க பூவை கட் பண்ணி அதுக்கப்புறம் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க திருப்பி எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க தண்ணி குடிக்கிறேன்ட்டு. அப்பதான் வந்து அருண் கேட்பாரு, அப்ப நாங்க எல்லாரும் பைத்தியக்காரங்களா, ஒரு சபையில எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க சொல்றீங்கன்னு பொறுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம், நேச்சர் கால கூட பொறுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம், நான் தண்ணி குடிக்க போறேன்னு அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா அப்படின்னு பொழுது தீபக் அதுக்கான பதில் வந்து சொல்வார். அதுதான் அவங்களுடைய புரிதல். உடனே ஆர்ஜி ஆனந்தி அது நீங்க சொல்லுங்க, ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி தான் அங்க ஆர்ஜி ஆனந்தி தான் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறது. இந்த வீட்டுல எல்லாருமே தனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆளை உருவாக்கி வச்சுக்குவாங்க. ஆனா அந்த இப்ப நீங்க இதே மாதிரியான உருவாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவும் தர்ஷிகாவும் அடிச்சுக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல விஷாலும் இவரு அருணும் அடிச்சுக்க மாட்டாங்க பாருங்க.
ஓகேவா, விஷாலும் சத்தியன் அடிச்சுக்க மாட்டாங்க, ஆ. ஒரு அளவு போவோம் அப்படியே. ஆனா விஷால் வந்து ஒரு கட்டத்துல அப்படியே டேர்ன் ஆகி முத்து திருப்பி விட்டார், முத்துவுக்காக திருப்பி விட்டார் சத்தியனையும் சத்யாவையும் அருணியும். ஆமா ஆமா, சத்தியனையும் அருணியும் திருப்பி விட்டார். விஜய் விஷால் வந்து முத்துவுக்காக திருப்பி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. ஓகேவா. சோ இப்படி இருக்கும் பொழுது அதான் இந்த சாட்சனா பூவை எடுத்த ஒரு ரீசன் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு முந்தா நேரத்துல இருந்தே அவங்களுடைய கோபம் என்னன்னா, தன்னை இந்த மாதிரி வந்து அவர் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள வந்து ஒரு மாதிரி திட்டவே கூடாது, கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் சாட்சனா. அதற்காக தான் வந்து அந்த விஷயத்தை எடுத்தாங்க. பட் யாருடைய இதுவும் அவங்க கேட்கறதா இல்ல. இதுல வேற உடன்பாடு, எனக்கு உடன்பாடு உண்டு அப்படின்வாங்க சௌந்தர்யா தமிழே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமேட்டா ஜெஃப்ரி சொல்லியதுக்கு அப்புறம் மாத்தாங்க, இல்ல எனக்கு இல்ல இருக்கா இல்ல அப்பனா எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு இறக்குவாங்க. இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வந்தது ஆர்ஜே ஆனந்தி தான். ஆர்ஜே ஆனந்தியோட இதுவே பிளேவே எப்படி இருக்கு அப்படின்னா, உடனேவே அதுக்கு சாட்சனாவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுவாங்க. நீங்க இந்த மாதிரி அவங்களுடைய புரிதல் இவ்வளவுதான் நீங்க சொல்லக்கூடாது தீபக் அப்படின்னுவாங்க. அவர் வந்து ஒண்ணு சொல்லுவார், அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நான் சொல்லட்டுங்களா, அந்த மாதிரி பேசி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க 2 மினிட்ஸ் உட்காருங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சாரு தீபக். அதுதான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தீபக்கும் சரி, அவர் வந்து அவருடைய விஷயங்கள் என்ன நடந்தாலும் கரெக்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பேசுறாருல தீபக், ஒரு டால் சண்டை நடக்குது இல்ல, தீபக் உடைய ரோல் அங்க என்னவா இருந்தது? வேடி பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப நீங்க சாப்பாடு கரெக்டா போடணும், எல்லாரும் அதே அளவு சாப்பிடணும், காலையில 3 மணிக்கு எழுந்து. இத்தனைக்கும் வந்து தீபக்கு தான் வந்து டாஸ்க் வந்து அறிவிக்கிறது, ரூல்ஸ் சொல்றது போறது எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கும் போது நீங்க ஒரு கேப்டனா என்ன செஞ்சிருக்கணும்? பிட்டுல, ஏன்னா பிட்டுல அதாவது அவங்க ஆளுங்க பண்ணாங்கன்னா, அதுவே நீங்க ஜாக்லின் வந்து ஏன் நிக்கிற, ஏன் கோர்ட்ல நிக்கிற, பின்னாடி போ, எல்லாத்தையும் உங்களால கத்த முடியுது இல்ல. ஆனா இந்த இடத்துல வரும்போது அந்த விஷயங்களையோ ரூல்ஸையோ சொல்றதுக்கு இல்ல. இந்த இந்த கோவா கேங்க பொறுத்தவரையும் அதுல வந்து ஓரளவுக்கு ராயன் வந்து ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சனால பேசுறாப்ல, நீங்க கரெக்டா நோஸ் கட் பண்ணாப்ல. முத்து வந்து அப்படியே சலங்கை கட்டிட்டு ஆடுறதுக்கு வந்தாரு. அவர் வந்து எப்படி சொன்னாருன்னா, நீயும் ரெட் கார்டு வாங்குவோம், அவங்களும் ரெட் கார்டு வாங்கி ரத்தம் தெரிக்கும் போது விபரீதம் விளையாடுங்க அப்படி வார்த்தையை சொல்லுங்கன்ற மாதிரி மாத்துவார். அந்த ரெஜிஸ்டரிங் சிவப்பு கார்டை விடவே மாட்டாருன்னு வச்சுக்காங்களா. அதுதான் அவருடைய அந்த இல்ல. நீங்க எப்பயுமே நான் ரொம்ப யோகியா நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டீங்க, சீக்கிரமா மாட்டீங்க. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவருக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ராயனுக்கு ரெட் கார்டு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத நாளே நீங்க சுனிதாக்கெல்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு டபுள் ரெட் கார்டு கொடுக்கணுமே. அதை விட ஐயோ எனக்கு எப்ப எனக்கு வந்து ரொம்ப காண்டாச்சுன்னா, நான் சுனிதாவை எனக்கு பிடிக்க தெரியும், நான் பிடிச்சேன், அந்த ஹோல்டுல எனக்கு வந்து எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுத்தணும். எந்த அப்ப மஞ்சரிக்கு இவர் பிடிக்கிறதுக்கு தெரியாதா? மஞ்சரி நீ அங்க அப்படியே பிடிச்சு நின்னுட்டு இருந்தாரா? ஆனா அப்ப சுனிதாவை நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்குதான் சுனிதா மஞ்சரியை பிடிச்சிட்டு இருந்தா. இப்ப மஞ்சரிக்கு தான் வந்து சிவா கத்தினாரு, நீ அங்க பிடிச்சதுக்கு நீ சொன்னல. இருந்தாலும் அவங்க அங்க உள்ளார வந்து பேசிட்டு இருக்கும்போது தெரியும், நல்லா தெரியும், ராயன் வந்து ராணவால கார்னர் பண்ணப்பட்டு அங்க விஜய் விஷால் வந்து எல்லாருமே எடுக்கிறதானே நீங்க பண்ணீங்க, அப்ப நான் போராடாம நல்லா பண்ணுவோன்னு ராயன் கேட்டுட்டு இருக்காப்ல. அப்ப வந்து மஞ்சரி, ஏன்னா முத்து இருக்குல்ல, உடனே நீங்க நல்லா கேட்டுக்கங்க, அவமானப்படுறது முத்துவால தான் அவமானப்பட்டு இருக்காங்க. ஆனா முத்து வந்து ஒரு நாளும் வந்து அவங்களுக்கு நின்னதே கிடையாது. நீ தனியா விளையாடிக்கோ போ அப்படின்னா இவங்க தான் போய் நான் இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் காமெடியாங்க. ஓகேவா. சோ இதுல இன்னொரு விஷயமும் நான் தீபக்கை பத்தி இங்கேயே சொல்லிடுறேன். நம்ம பின்னாடி வந்து டால் டாஸ்க் பத்தி நிறைய பேசுவோம். 433 பேர் இருக்காங்க மேடம், நல்ல டைம் தான். ஆனா லைக் வந்து 184 என்ன ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் மேடம், செக் பண்ணிக்கிறேன் 189 189 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஃபைன் கட். ஸோ வந்து 47 இன்னொரு 3 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம். ஆமா, அது ஸோ அதுல ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். இப்ப தீபக் வந்து மற்ற இடங்கள்ல நீங்க வந்து இல்ல இப்ப சௌந்தர்யா ஜாக்லினா ஒருத்தர் அசிங்கமா பேசுறாரு இல்லீங்களா, மரியாதை இல்லாம பேசுறாருன்னு வச்சுக்கோமே, நீங்க யார் அங்க அடக்குறீங்க? சௌந்தர்யா அடக்குவாரு அவரு. போதுமா, சரிம்மா, விடுங்கம்மா, போய் உட்காருங்கம்மா. சத்யா அங்கேருந்து வந்துருவாரு சௌந்தர்யா உடக்கிறதுக்கு. அப்ப ராணவங்கிறவன் பேசுறது அங்க வந்து ஒரு விஷயம். ராணவோட பேக்ரவுண்ட்ல அவங்க தெரியும் போது, ராணவ் வந்து ஏதோ பிஜேபியில அவங்க பெரிய ஆள் போல இருக்கு, அவங்க பையன் போல இருக்கு அவரு. அதனால கூட வந்து எனக்கு தெரியும் மேடம், அந்த மாதிரியான ஆளுங்களா இருக்கும் போதே அப்படியே அடக்கி வச்சுப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நிறைய இடங்கள்ல. மரியாதை இல்லாம ஒருத்தவங்களை பேசுறீங்க அப்படின்னு சௌந்தர்யாவது எகிரி எகிரி பேசுவாங்க. இல்ல சௌந்தர்யா எகிர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூடிக்கிட்டு இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கோவப்படுவாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் மரியாதை தெரியணும்ன்றது.
வார்த்தை இப்ப ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க உடனே அதை கேட்டுருணும்ல, அதுக்காக தான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்குதான் இப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? எகிரிட்டு வர்றது அப்படின்றதுக்கும் சௌந்தர்யா கோவப்படுறாங்கன்றது வித்தியாசம் இருக்கு. இதே வார்த்தையை தானே ராணவ் சொல்றாரு. அப்ப சௌந்தர்யா கிட்ட போய் விடுங்கம்மா சரிம்மா அப்படின்னா ஏன்டா சரி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து சவுண்ட் பிடிக்கவே இல்லையா. சவுண்ட் வந்து ஏதோ பண்றாங்க, சவுண்ட் வந்து ஜாக்லின் ஏதோ பண்றாங்க, சவுண்ட் ஏதோ பண்றாங்க நீங்களும் அதே தானே பண்றீங்கன்னு தான் நானும். இல்ல நீங்க அதை விட ஒஸ்டா பண்றீங்க, நீங்களும் ஆட மாட்டேன்றீங்க. இன்னொன்னு நீங்க நம்மள அத்தனை பேருமே காலி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க நம்மள அத்தனை பேர் உதாரணத்துக்கு இன்னைக்கு தர்ஷிகாலாம் ஐயோ அதேங்க தர்ஷிகா வந்து அவுட் பண்ணிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டது அது ஒத்துக்கும், அவ்வளவுதான். சாரி கேட்டீங்களே அப்புறம் என்ன? அது உங்க கேம் பிளேடா. இந்த சாரி கேட்டப்ப கொஞ்சம் கோவத்தை காட்டினா கூட பரவாயில்ல. அது எப்படி விஷால் எடுக்காம வந்து சாரி கேட்டீங்க. இவங்க கேட்டாங்க தெரியுமா, மஞ்சரி வந்து பவித்ரா கேட்டாங்க, அது எப்படிமா நான் ஏங்க அதாவது பச்சை பொய்யரா சொல்லுவாங்களாங்க இருக்கிறதே. நான் அப்புறம் அசிங்கமா ஒரு வாயில இருக்கிறதே 6 தான் இருக்குது, அதுல எனக்கு தெரியலன்னு சொன்னா மேல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா சரி மேலன்னா இங்க இந்த ஜாக்கி மேல பாக்கல, அப்ப நான் என்ன செய்வேன்? நான் மேல பாக்கல, அது என் தப்புடா, நான் உன் பொம்மையை வச்சிடுறேன். முடிஞ்சிச்சு. ஏன் வைக்கல? அதுவும் வந்து கோவத்துல கூட வச்சுட்டு நான் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வைப்பாங்க. அதான் அடுத்த ரவுண்ட்ல இல்ல அந்த பீ கூட பரவாயில்ல, எல்லாத்த விட அதை வச்சுட்டு வந்துட்டு நான் போகல கேமுக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் உண்மைதான் சொல்றேன், உனக்கு புரியுதா அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல தான் வந்து இவங்க கொடுப்பாங்க. 50 நிமிடங்கள் ஆயிடுச்சு ஜாக்கி. இப்போ கமெண்ட்ஸ் படிச்சுட்டோம்னா அடுத்த கரெக்டா இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு படிச்சுட்டு வரேன், எது முக்கியமான கமெண்ட்டுங்கிறத பார்த்துட்டு வரேன். நிறைய இருக்கு ஜாக்கி. தருண் விக்னேஷ் போட்ட வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்க. நடுவில் வேற வந்து தரணி சம்பத் வேற சாச்சனாவுடைய ஆல்புல இருக்குது, வந்து சலங்கை கட்டியாடி இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் போட்டாரு. இப்போ இது எல்லாம் எப்படி டெலிட் பண்றதுன்னு தெரியல. அடுத்த வாட்டி இது மாதிரி யாராவது போட்டாங்கன்னா டப்புன்னு டெலிட் பண்ணுவேன். நான் தான் ஏற்கனவே இல்ல சொல்லிட்டீங்க, அடுத்த வாட்டி இதே மாதிரி யாரும் வந்தாலும் அது வந்து காஷன் தான், டப்புன்னு தூக்கிடலாம் அவங்கள. பாருங்க மத்தவங்க கமெண்ட்லாம் எவ்வளவு தூரம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏதோ இது பிஆர் குரூப்ல இது வந்து ஃபுல்லா சலங்கட்டு, நான் போய் எல்லா இடத்துலயும் சலங்கட்டு வந்து ஆடிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு போல, இங்க வந்து ஆடிட்டு போறாரு. எப்பா இந்த இடம் அப்படி கிடையாது பாயப்பா. உங்களுக்கு ஸ்வெட்டர் நல்லா இருக்கான் ஜாக்கி, நம்ம லைட் ஆக்கும். ஓகேவா? ராணவ் வந்து இப்ப வந்து பர்ஃபெக்ட், அதாவது வந்து பப்பட்லயே பர்ஃபெக்ட் பப்பட் ஆயிட்டாரு விஷாலுக்கு. அது வந்து ஜாக்லின் வந்து தீபக் வந்து பப்பட் லிஸ்ட்ல சொல்லும் பொழுதே வந்து அதுதான் பெஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதன் பிறகு வந்து விஷ்ணு ராக்ஸ் அதர்வே ரவுண்டு மஞ்சரி வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க கேஸ பற்றி. பட் திருட்டு காஃபி வந்து ஈவினிங்ல நடக்குமா. மஞ்சரி தோ லாஜிக்கல் அட் டைம்ஸ் லுக்கிங் டு ப்ளூ அப். சின்ன சின்ன விஷயங்களையும் மஞ்சரியும் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கறதுலயும் உண்மை இருக்கு அப்படின்ட்டு யாரு விஷ்ணு ராக் சொல்லியிருக்காப்ல. அண்ட் தீபக் வந்து ரொம்ப அனாயிங்காவும் மேல் சாவனிஸ்ட் டு தி கோராவும் நடந்துக்கிறார் அப்படிங்கறது ரம்யா ஜெயராமன். அது ஆரம்பத்துல இருந்து தான் நம்ம சொல்லிட்டு அதுல அந்த இடத்துல இருந்து தான் தீபக்கும் சரி முத்துவும் சரி விஷாலும் சரி எல்லாமே வந்து இப்ப நீங்க அப்படி இருக்கீங்க, அங்க ஒருத்தன் வந்து வந்து வேணும்னே தப்பு சொல்றாங்க போறாங்க அப்படின்னு போது நீங்க தடுக்கலாம், இல்ல அதை அப்படியே விடலாம். அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே நீங்க இப்ப நடந்துகிட்டீங்கன்றது அங்க மேட்டர். எஸ், நிறைய பேர் வந்து இந்த ஆர்பி அப்படிங்கிறவங்க இப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க டேஞ்சர் பேபிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டால் வந்து டேஞ்சர் பேபிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆர்பி அவர்கள், அதாவது சாச்சனா தான் வின் பண்ணாங்க நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறாங்க. மைட் பி ஜெஃப்ரி வின் பண்ணதுனால சாச்சனா பொம்மை உள்ள போயிடுச்சா, அது என்ன அர்த்தம் புரியல. யாராவது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? இல்ல பார்கவி கூட அதான் போட்டிருந்தா, இல்ல ஜெஃப்ரி தான் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே சரி, ரன்னர் அண்ட் வின்னர் ஆஃப் த டாஸ்க் வந்து அவங்க 2 பேரும் தான். நெக்ஸ்ட் வீக் ஈவன் பிரின்சஸ் வில் பிகம் கேப்டன். அதான் பிரின்சஸ் பிகம் கேப்டன்னா சாச்சனா வந்து தேவை, அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்ப அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது. அதை கிளியர் பண்ணுங்க. அதனால ஒருத்தர் வந்து சலகண்டி ஆட்டு போனாரோ. அதேதான், ஓட்டிங்ல சாச்சனா தான் லாஸ்ட்ல இருக்காங்க. இப்போ ராணவ் ரயன் ப்ராப்ளமா வச்சு அவளை சேவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னாங்க. கண்டிப்பா சேவ் பண்ணுவாங்க. அவங்க தேவை நாட்டு ஏங்க டப்புன்னு போய் ஒரு கரெக்டா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ளவரை வெட்டுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆளை அவங்க வச்சுக்குவாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இப்ப ரஞ்சித் என்ன பண்றாருங்க, நான் சாச்சனா நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்க டசன்ட் மேட்டர். ரஞ்சித் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுல ஒரு செயல் நடக்கிறதுக்கு அதை ஏதாவது அதை குத்தி அதை கொளுத்தணும், இல்ல தண்ணி ஊத்தியாவது அணைக்கணும், 2 ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கொளுத்துறதே பண்ணாதான் அடைக்கிறது யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அதனால பாதிக்கப்படுவாங்க இந்த வீட்டை பொறுத்தவரை. அதை சாச்சனா கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. ரஞ்சித் ஆனந்தி கூட வந்து எங்க மாத்தி சொல்லி ரஞ்சித் சொல்லி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இவ்வளவு நாள் ரஞ்சித் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதுதான் சத்தியம். 2 பேருமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களா,
கிடையவே கிடையாது. அவ்வளவு. அதுதான் matter. முடிஞ்சு. ஓகே. இது ஒண்ணு. இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லணுங்க இன்னைக்கு. ரைட், இதை முடிச்சுக்கலாம். 53 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாமா இதை? ஆமா, இது ஒரு இது மட்டும் கொடுத்துடுறேன். டக்குனு எல்லாத்தையும் தருண் விக்னேஷ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது சாச்சனா பெஸ்ட் பிளேயரா வின் பண்ணாங்க, ஜெஃப்ரி தான் ஆனா வந்து டால் டாஸ்க்ல வின் பண்ணாப்லையா. அப்ப ஜெஃப்ரி தான் வந்து நாமினேஷன்ல இருந்து சேவ். அதுதான், அதுக்காக தான் நானும் கேட்டேன். அந்த இதுல வந்து டைரக்ட் நாமினேஷன்ல இருந்து சேவ் அவருதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுச்சு. ஓகேவா? கிருத்திகா சபாபதி வந்து நீங்க 2 பேரும் கப்புள் கோல்ஸ் வந்து வாழ்க பல்லாண்டு. ஐ விஷ் யூ போத் சக்சஸ், ஹாப்பினஸ் ஒன்லி அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஜான்சன் மாதிரி ஏதாச்சும் போட்டுதான், ஜாக்கி பிபில நீங்க தான் எங்க பப்படம், அதில் நாங்க எல்லாரும் பெருமை கொள்கிறோம். பப்பட் மாஸ்டர்ஸ் நீங்க. இலாசப்பறை வந்து டைட்டில் வின் பண்ண அசீம்லாம் காணாமல் போயிட்டாரு. டாஸ்க்ல வின் பண்றதுக்கு பிஆருக்கு ஒரு கேடு அப்பால போஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. ஜாக்கி ராஜராஜ சோழன் பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே மேல வந்தீங்கன்னா ரமேஷ் கிருஷ்ணன் வந்து ஆஃபீஸ்ல ஹெட்ஃபோன்ல உங்க ரிவ்யூ வந்து பார்ப்பேன், நீங்க சொல்றீங்க அண்ட் ஹீ ஆட் ஸ்கிப் பண்ணாம பண்ணாதன்ட்டு. இந்த யூடியூப் பைய வந்து இன்னொரு ஆட் எக்ஸ்ட்ரா ரொம்ப தாக்குறான் போடுறான் மாதிரி உங்க முகத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்கும். தேங்க்ஸ் ரமேஷ். அண்ட் ஷாம் அவர்களும் வந்து டுடே அந்த வேர்ட் யூஸ்ட் பை ராணுவ அகைன்ஸ்ட் ஜாக், சேம் வேர்ட் யூஸ்ட் பை சாச்சனா அகைன்ஸ்ட் தீபக் லாஸ்ட் குயின் அண்ட் கிங் டாஸ்க். அப்போ யாரும் இப்படி எகிரல ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஆமா, எகிரிக்கணும். அதாவது எந்த இடத்துல பேசுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அவங்க வெறும் இப்படி நான் கைதானே காமிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் யார் எப்படி பேசுறாங்கன்ற அப்படி கையில காமி. நான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன், வாயில அடிச்சுக்கிட்டேன், ஏதோ மாத்தி சொல்லிடலாம். நீ வாய மூடு அப்படின்னும் போது நீ மூடு வாய மூடு கூட இல்ல, நீ மூடு. அதாவது இன்னைக்கு எல்லாருடைய டர்ட்டி மைண்டும் வெளிவந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அன்சாரி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் பேசி முடிச்சுனா டக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா முடிக்க போறோம். அவ்வளவுதான் முடிச்சிடலாம், ஏன்னா நிறைய கமெண்ட் இருக்கு ஜாக்கி. அப்புறம் கோபிகுமார், நிறைய பேர், கோபிகுமார், குமார் சத்யா அண்ட் கௌரி ராமன், பவானி, நவீன் வாசுதேவன், லுபுதா, எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய கமெண்ட். மோஸ்ட்லி நம்ம எல்லாரோட பிரேம் கோகுல். சரி, ஓகே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டு. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேப்பல் அக்கௌண்ட்டோட QR கோட் அண்ட் இந்தியன் ஜிபேயோட QR கோட் ஆல்சோ தேர். அப்புறம் UK அக்கௌண்ட்டும் இருக்குது, இந்தியன் அக்கௌண்ட் இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம், அது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.